இது யானை வருகிற சத்தம் கேட்கும். எப்படின்னா, அது எடுத்து வைக்கும்போது ஒன்று கல் பேந்து உருண்டுட்டு போகிற சத்தம், இன்னொன்று இந்த செடி கொடிகளை ஒடிச்சிக்கிட்டே வர்ற சத்தம். இப்படியான ஒரு சவுண்டு சும்மா வர ஏதாவது ஒரு சவுண்டை விட்டுக்கிட்டே வருவாங்க அவங்க. மரக்கிளை அதாவது செடி கொடிகளை ஒடிச்சிட்டு வர அந்த சத்தம் கேட்டு வீரப்பனார் என்ன செய்கிறாருன்னா சுதாரிச்சிருக்கிறார். என்ன செஞ்சார், ஆஹா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு லீவர் ஒரு போட்டு ஹேண்டு டபக்கு டபக்குன்னு அடிச்சு, கருப்பாக இருக்குது தாகமாக இருக்குது குடிச்சிருவோமான்னு, குடிக்கத்தான் வேணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஏரியாவில் தண்ணி இல்லை, ஏதாவது விஷத்ததுக்காக கலந்துருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாரு. இந்த தண்ணி ஓரத்தில் புள்ள பூச்சி இலையும் தெரியுமா மண்ணை நோண்டிகிட்டே ஓடும் ஒரு பூச்சி. அதை பார்த்து அந்த பூச்சியை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ள வீசுறாரு. அது குடுக்குன்னு கரைக்க முடியாது, திருப்பி முடிச்சு வீசும். ஒரு 4-5 முறை வீசி பார்த்துட்டு அந்த பூச்சி சாகலைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த கருப்பு தண்ணி மேலே கர்ச்சீப்பை போட்டு ஊற்றி நாகப்பா மாரடைக்கு என்கிறவர் யதார்த்தமாக உட்காந்து பேசி, இந்த அரசாங்கம் ரெண்டுமே நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, எவனாவது ஒரு தலையை வெட்டியை கொண்டு நடு ரோட்டில் வச்சுக்கிட்டு வந்தால் தான் கேட்கும் பொறுப்பு அப்படின்னு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இதுலேயே நம்ம தான் கடைக்குட்டி, நம்ம தான் இழிவானவன், வந்தவன்லாம் வசதி படைச்சவன், நம்ம தலையை தான் இவங்க வெட்ட போகிறாங்க அப்படின்னு இவனுக்குள்ளேயே ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டு ஆனால் இரவு டேராவுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா அருவாளை எடுத்து வீரப்பனார் வெட்டிடுறான். அங்கே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தானே இருக்கிறோம். இப்போவும் நான் அந்த வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்குறேன். என்னென்னா, நான் சந்தோஷமாக இருந்த இடமே வனம் தானே, காடு தானே. இந்த வாழ்க்கை மனித மிருகங்களிடம் வாழ்வது, அங்கே மிருக மனிதர்களிடம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இரவு பயணத்தில் போயிட்டு, இரவு பயணத்தில் டார்ச் லைட்லாம் அடிக்க மாட்டோம், ஏன்னா வெளிச்சம் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு போயிட்டுருக்குறோம். பெரிய மரம் மாதிரி கிடக்கு, என்னன்னே தெரியாமல் போயிட்டோம். போகும்போது சேத்துக்குடியார் தான் முதல்ல போவார். இரவு பயணம்னா அவர் தான் உஷாராக எல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டுருப்பார். போகும்போது கிட்டத்தில் போயிட்டார். கிட்டத்தில் போகும்போது அந்த 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 பாதை மாதிரி இருக்குது, அந்த பாதையில் அப்படி சர 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 சரன்னு ஒரு சவுண்டு வரும். அப்படின்னாரு. பார்க்குறோம், இத்த தண்டி அப்படியே கண்ண கரையர்னு கிடக்குது. அப்பா தண்டிப்பா பாருப்பா அப்படின்னாரு அவர். நாங்கள் ஆர்வத்தில் எல்லாரும் ஏப்பா தள்ளி போங்கப்பா திருப்பி அடிச்சிருவோம் அப்படின்னாரு. உடனே சேத்துக்குள்ளையார் மருந்து துப்பாக்கி அப்போ சந்திரன் வச்சிருந்தா மருந்து, ஓகே, வாங்கி வச்சுட்டு டம்முன்னு ஈடு விட்டார் பாருங்க. 2 துண்டா அப்படியே குறை 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 குறைன்னு அந்த இரவில் ரத்தம் ஊற்றுறது நல்லாவே அந்த சத்தம் கேட்குது. இருட்டா நல்லா அப்படியே லைட்டாக டார்ச்சில் அடித்து பார்க்குறோம். லைட் அடிச்சு போகிறானா கொஞ்சம் விட்டுருந்தோம்னா நம்மளே முடிக்கிறோம் அப்பாவை ஆண்டு. அப்புறம் சரி வாங்க, அதெல்லாம் பார்த்துட மாட்டாங்களா அதிரடிப்படை? இரவு நேரம் தானே, ஓகே. இரவுன்னா அடர்ந்த சில பகுதிகளில் காலையில் இந்த ரத்த கரையெல்லாம் இருக்கும்ல. ஆமாம், அது பார்த்துருவாங்க. எப்போ பார்ப்பாங்கன்னா காட்டுவாசிகள் யாராவது பார்த்து போய் சொன்னா தான். ஓகே, அதிரடிப்படையாக பார்க்க முடியாது. அப்போ சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ இரவு நடந்த சம்பவம். நாங்கள் இரவு பயணமாக போயிட்டுருக்குறோம். நாங்கள் அங்கேருந்து விடியறதுக்குள்ள 10 கிலோமீட்டர் போயிருப்போம். ஓகே ஓகே. ஸோ அதனால் அப்படி சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதில் இப்போ காலையில் என்ன செய்வான், காட்டுவாசி 6 மணிக்கே காடுகளுக்குள்ள வரமாட்டான். அவன் ஆடி பூடி ஒரு 10 மணி 11 மணி 12 மணி இப்படி தான் பார்க்க வருவானுங்க உள்ள காடுகளுக்குள்ள. நாங்கள் அதை தாண்டி 25 கிலோமீட்டர் தள்ளி போயிருப்போம். ஓகே ஓகே. அப்போ நீ அவன் என்னமோ சொல்லிட்டா செஞ்சுட்டு போகிறான் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் அதை கடந்து போகிறவங்க போட்டு வச்சுட்டு தான் போனோம். அப்போ இந்த மாதிரியான உயிருக்கு பேராபத்துக்கு அது மட்டும் இல்லை. ஒரு இடத்துல போயிட்டுருக்குறோம். இது எங்கன்னா வாழங்குள்ளி பள்ளத்தை தாண்டி நாங்கள் தெங்குமராட்டா அப்படிங்கிற பகுதி வனத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். ஒரு இடத்துல புலி குட்டி போட்டிருக்கும் போது இது எங்களுக்கு தெரியல. ஓகே. 2 புலி குட்டி. ஆனால் பல கதைகள் பேசிக்கிட்டு அடர்ந்த பகுதி, அது எங்களுக்கு பயமில்லாத பகுதி அந்த பகுதி. ஆனால் அங்கெல்லாம் அதிரடிப்படை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்துட முடியாது, காட்டுவாசிகள் உளவாளிகளும் யாரும் வந்துட முடியாது. அப்போ நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புலி ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கிடக்கு குட்டி போட்டுக்கிட்டு கட்டுற கட்டுற கட்டுறன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த குட்டி போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தில் போயிட்டோம். ஆனால் என்ன என்ன அப்படிங்கிறாங்க. பேச முடியாதே, அஸ்கி தானே எல்லாமே. பார்த்தா உருங்குது அது எங்களை பார்த்துட்டு. ஒரு சின்னவர் சொல்கிறார், உள்ளே பார்த்துக்க ஓட்டறிஞ்சு இப்படி போயிடும் அப்புறம் அப்படின்னாரு. சரி வாங்க, அது பாவம் பிள்ளைகளோட இருக்குது, அது அப்படி கடந்து போனது. ஒரு நாள் இரவு டேரா கட்டி தூங்கி பார்த்துருச்சுன்னா உங்களை தாக்காதா? இல்லை, கூட்டமாக போகும்போது அது பயந்துக்கும். ஓகே. ஒருத்தர் 2 பேர்னா நம்மளை முடிச்சு விட்ருவோம். சிறுத்தையும் சரி அதே மாதிரி தான். நீங்கள் கரடியே இருக்கே,
கரடிக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காட்டுக்குள்ளே. ஒரு தடவை அப்படி நடந்து போயிட்டுருக்குறோம். பெரிய தேக்கு மரம், பட்டு போன மரம். ஒரு 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும். அவ்வளோ பெரிய மரம். இப்படி தான் பார்க்கணும். வீரப்பனார் சொல்லுவார், தமிழ்நாட்டு கடனை என்கிட்ட கொடுங்கடா, பட்டு போன மரங்களை விற்றே நான் கடன் அடைச்சி போயிருப்பார். அவ்வளோ பெரிய பிரமாண்ட மரங்கள்லாம் பட்டு போயிருக்கு. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கரடி ஏறி ஏறி அந்த மரமே வந்து அந்த மரமே பட்டது கரடியால் தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்போலாம் தோணுச்சு. ஏன்னா அப்படியே கிழிச்சு வச்சுருக்கோம். அது மேலே ஏறிடுச்சுங்க. ஏறி ஃபூன்னு ஊதுது. என்னடானா தேன் அடைய ஃபூன்னு ஊதும் போது தேன் வந்து மேலே பறந்துடும் குளவியெல்லாம். இதுக்கு தான் உடம்பு முழுக்க கம்பளி போத்துனது மாதிரி இருக்குமே. உடனே அழகா வந்து பிச்சு தின்னுக்கிட்டு இருக்குது கரடி. ஓ வர்றாப்பா அப்படின்னாரு. என்னண்ணே இப்படியா மேலே உட்காந்துக்கிட்டு அது சாவகமாக ஒத்த கையை பிடிச்சிக்கிட்டு காலை இப்படி தொங்க போட்டுக்கிட்டு மனுஷன் மாதிரியே இப்படி பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் சொன்னார், அதை தொந்தரவு பண்ண வேண்டாம், அங்கேருந்தே குதிச்சு நம்மளை காலி பண்ணிவிடுவோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கடந்து போனோம். ஒரு முறை வந்து டேரா கட்டி தூக்கிட்டு இருக்கோம். ஒண்டி யானைன்னு ஒரு யானை இருக்குது. யானைகள்லேயே ஒண்டி யானை என்பது ஆண் யானையை குறிக்கும். இந்த ஆண் யானை வந்து சீசனுக்கு மட்டும்தான் கூட்டத்தோடு போய் சேரும். ஓகே. குடும்பம் நடத்துவதற்கு சீசனுக்கு மட்டும் போகும். மற்ற காலங்களில் அது தனியாக தான் தெரியும். அந்த மாதிரி ஒண்டி யானைகிட்ட நம்ம மாட்டினோம்னா காடி, அதுவே வெறி கொண்டு தெரியும். எங்கடா எவன்டா கிடப்பானா, நம்ம மாட்டோம்னா நம்ம காடி. அப்படி ஒரு தடவை டேரா கட்டி படுத்துட்டு இருக்கும்போது இரவு 11-11:30 மணி இருக்கும். தூங்கிட்டோம். நானும் தூங்கிட்டேன். எனக்கு தெரியாது என்னென்னு. இது யானை வருகிற சத்தம் கேட்கும். எப்படின்னா அது எடுத்து வைக்கும் போது ஒன்று கல் பேந்து உருண்டுட்டு போகிற சத்தம், இன்னொன்று இந்த செடி கொடிகளை ஒடிச்சிக்கிட்டே வர்ற சத்தம். இப்படியான ஒரு சவுண்டு. சும்மா வர ஏதாவது ஒரு சவுண்டை விட்டுக்கிட்டே வருவாங்க அவங்க. டொர்வேன்னு கத்தும். ஆனால் அன்னைக்கு கத்தலை. ஆனால் மரக்கிளை அதாவது செடி கொடிகளை ஒடிச்சிட்டு வர அந்த சத்தம் கேட்டு வீரப்பனார் என்ன செய்கிறாருன்னா சுதாரிச்சிருக்கிறார். கிட்டத்தில் வந்துச்சுங்க. எங்களுக்கே தெரியாது. நானும் இரவு வேற. என்ன செஞ்சார், ஆஹா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு எஸ்எல்ஆர் லீவர் ஒரு போட்டு ஹேண்டு டபக்கு டபக்குன்னு அடிச்சு அப்படின்னா டொம்முனுச்சு. அப்போ தான் நாங்களாம் எழுந்திரிக்கிறோம். ஓ சுட்டுட்டாரு யானை. ஆமாம் ஒண்டி யானை. இல்லைன்னா காலி ஒன்றும் இல்லை 2-3 பேரை காலி பண்ணிடும். பார்த்தா அதுக்கு தந்தம்லாம் இருந்துச்சு. ஆட என்னடா தலையில் அடிச்சுக்கிறாரு. போட்டாச்சு. நாங்கள் இரவெல்லாம் தூங்கலை. என்ன பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா யானை வந்து இப்போ பக்கத்துலேயே கிடக்குன்னா உண்ணிகள் நிறைய இருக்கும். இத்தண்டி உண்ணிகள் ரத்தத்தை குடிச்சிட்டு உடம்பு முழுக்கவே இருக்கும் யானைக்கு. அதுவும் இந்த காதுகிட்ட மட்டும்தான் அது போக விடாது. ரொம்ப உஷாராக இருக்கும். அது இப்படி ஆட்டிட்டு அதில் ஏற விடாது. ஏன்னா காதுக்குள்ளே உண்ணி போகக்கூடாது யானைக்கு மட்டும். நீ வாடு மற்ற உறுப்புகள்லாம் உண்ணிகள் அவ்வளோ இருக்கும். இன்னொன்று அதனுடைய வாடை இருக்குல்ல, அந்த யானையினுடைய வாடை ஒன்று ஓடியும். அது மேனிலேருந்து வரும். அதெல்லாம் வந்து அது நுகரவே முடியாது. யானை அதனுடைய வாசம் ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். நடந்து போயிட்டுருக்குறோம். இதை முடிச்சாச்சு. கடக்கு முடியட்டுப்பா, அது கடந்துட்டு போகுதுப்பா. அந்த வாசம் அடிக்குது. எங்களுக்கு தூக்கமும் வராது. உண்ணி வந்துடும். இப்படி வரும். சரி இடத்த மாற்றுவோம்னா சரி கொஞ்சம் இதில் இறங்கி மாற்றிக்குவோம்ப்பா அண்டு அந்த இரவுலையும் இந்த தூக்க கறக்கையில் அந்த இடத்துல இருந்து சரி படுக்கிறதுக்கு மட்டும் வேறு இடத்த தயார் பண்ணி அந்த தூக்க கறக்கையில் அப்படி நடந்த வரலாறுகள். ஒரு முறை வந்து நடந்து போயிட்டுருக்குறோம். தண்ணி தாகம். ஓகே. பாதை அது யானை தடம் தான். அது யானை போகிற பாதை, மனிதன் உருவாக்குற பாதையிலங்க. யானைக்குன்னு தனி பாதைகள் இருக்கு. அப்போ மலையிலிருந்து கசிந்து வருகிற தண்ணி ஒரு இடத்துல கிடக்கு. அந்த தண்ணியில் போய் இவங்க அடித்து உருண்டு அப்படி கட்ட அந்த ஒரே சகதியாக கிடக்கு. தண்ணி தாகம். என்ன பண்ணுறது, தண்ணி குடிக்கணுப்பா. முதல்ல சொன்னேன் பாருங்கள், இந்த யானை வாசம்னு ஒன்று அடிக்கணும். அங்கே அடிக்குது அந்த தண்ணிக்கிட்டு. ஆனால் தண்ணி தாகம். உடனே என்ன செஞ்சார், இப்படி சகதியெல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படி ஊர்ந்து வருகிற அந்த தண்ணி கொஞ்சோடு தான் வருது. கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்சம் ஊறட்டும் ஆன்ட்டு ஊறிய தண்ணி அது மேலே கர்ச்சீப்பை போட்டு உறிஞ்சி குடித்த வரலாறு. அந்த யானை வாசம் அடிக்குது. அதனுடைய மூத்திரம் அதில் நனைஞ்சிருக்கு. ஓகே. வேற வழி. இதை கடந்து போனால் இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கடந்தா தான் தண்ணி கிடைக்கும். இப்போ நாவு வறண்டு போச்சே, நடக்கணுமே. தாகம் தீர்த்த வரலாறு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல தண்ணிக்கு போய் மாட்டினோம். ஒரு இடத்துல மலை உச்சியில்
ஒரு இடத்துல சின்ன பள்ளம் மாதிரி இருக்குது, அதில் தண்ணி கிடக்கு, கண்ணை கரேர்னு கிடக்கு தண்ணி. ஓகே. இவர் என்ன செஞ்சார், ஏப்பா தண்ணி கருப்பாக இருக்குது, தாகமாக இருக்குது, குடிச்சிருவோமான்னு. குடிக்கத்தான் வேணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஏரியாவில் தண்ணி இல்லை, ஏதாவது விஷத்ததுக்காக கலந்துருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தார். இந்த தண்ணி ஓரத்தில் புல்லைப்பூச்சி இலையும் தெரியுமா, மண்ணை நோண்டிகிட்டே ஓடும் ஒரு பூச்சி. அதை பார்த்து அந்த பூச்சியை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே வீசுறாரு. அது குடுக்குன்னு கரைக்க முடியாது, திருப்பி முடிச்சு வீசுவார். ஒரு 4-5 முறை வீசி பார்த்துட்டு அந்த பூச்சி சாகலைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த கருப்பு தண்ணி மேலே கர்ச்சீப்பை போட்டு உறிஞ்சி குடித்தவர். ஓகே. இதையெல்லாம் காடுகளில் எங்களை செதுக்கியது, பக்குவப்படுத்தியது. ஒரு மனிதன் உணவு இல்லாமல் வாழலாம் அப்படின்னா எப்படி வாழலாம், பயம் இல்லாமல் வாழலாம்னா எப்படி வாழலாம். பட் இந்த மாதிரி காட்டுக்குள்ள நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில கட்டுப்பாடுகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும்ல, இந்த கட்டுப்பாடுகளை விதிச்சது யாரு? வீரப்பன் தானா? அவர் தான். என்னன்னா ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தரும் போகும்போது சொல்லி கொடுப்பாரு அதெல்லாம்? இல்லை, அது ஆரம்பத்திலே முதல்ல போகும்போதே பேரை மாற்றிடுவார். என்ன பேர், உண்மையான பேர்லாம் சொல்லாதப்பா, உனக்கு கருப்புசாமின்னு எனக்கு வச்சார். உனக்கு பேர் கந்தசாமிப்பா, உனக்கு கோபால் சாமிப்பா. அவர் சாமிங்கிறது பிடிக்குங்கிறதுனால எல்லாருக்கும் சாமினே வைப்பார். கட்டுப்பாடுகளில் என்னென்னா, காலை கடன் கழிக்க போகிறோம், குழி நோண்டி தான் நீ பூனை மாதிரி வெளிக்கிருக்கணும் அப்படிங்கிற. ஒரு சொம்பு தண்ணியில் தான் உனக்கு நீ கால் கழுவணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் போய் 18 நாள் குளிக்கலைங்க, ஆனால் காடு உடம்பு எல்லாமே சுத்தமாக இருந்தது. 18 நாள் குளிக்கல, ஆனால் குளிக்கணும்னு சொல்கிறேன். அடை என்னத்தை குளிச்ச அப்படிம்பாங்க. நாங்களே குளித்து 10 நாள் ஆச்சு. என்னென்ன இப்படி சொல்கிறேன், ஏன்னா நான் போனதே ஏப்ரல் மாதம், தண்ணி இல்லாத காலகட்டம். அப்போ இந்த மாதிரி கட்டுப்பாடு, பல் துளைக்கிட்டு வெளியில் எச்சி துப்பக்கூடாது அப்படிங்கிறது, காகிதங்கள் மற்ற பொருட்களை கீழே போடுவது, அதெல்லாம் தவிர்த்துடணும். ஓகே. என்ன பண்ணுவீங்க அதெல்லாம்? பிளாஸ்டிக்லாம் இருக்குமே, பிளாஸ்டிக்லாம் சக்தி போட்டு, மசாலா பாக்கெட்லாம் இருக்கும். ஆமாம் இருக்கும்ல. அது என்ன செய்யோம்னா அடுப்பில் வச்சு எரிச்சு விட்டாரு. எரிச்சு விட்டு நாங்கள் அதை மண்ணை போட்டு எரிச்சு விட்டு மண்ணை போட்டு மூடிடுறது, எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அருவா போட்டு வெட்ட மாட்டோம். ஒரு மரத்தில் அருவா போட்டு நாங்கள் வெட்டியிருந்தோம்னு சொன்னால் அந்த அருவா வெட்டுங்கிறது 1 வருஷத்துக்கு கூட இருக்கும். ஆமாம் ஆமாம். அப்போ இந்த இடத்துல வந்து யாரோ தங்கியிருக்காங்க அப்படின்னு அடையாளம் நம்மளே காட்டிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக செலுத்துவோம். ஓகே. அப்புறம் வந்து இந்த உணவுப் பொருள்கள் வந்து இருக்குது ஒரு இடத்துல புதைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன செய்வார்னா, ஒன்றும் ஒரு பெரிய பாறை பார்த்து புதைப்பாங்க. மரங்களை நம்பி புதைக்க மாட்டாங்க, ஏன்னா மரம் எப்போ வேணாலும் கீழே விழுந்து போகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான 6 மாதம் கழிச்செல்லாம் போய் உணவுப் பொருட்களை நாங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிட்ருக்குறோம். தடயங்களை மறைப்பதற்கு மிகப்பெரிய கட்டுப்பாடு ஒன்று. 2வது இன்னொன்று, யாரும் அத்தியாவசியமாக காட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. 3வது, காட்டுவாசிகள் யாராவது உள்ளே வந்தால் கையங்களமாக பிடிச்சி தூக்கிட்டு வந்துடும். ஓகே. ஏன்னா எல்லை காவல், அது உங்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருங்கன்றவர். எல்லை காவல் இருப்போம். ஓகே. இப்போ இங்கே வந்து குழு தங்கியிருக்கு, 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எல்லை காவல், மர உச்சி அடர்ந்த மரமாக இருக்கும், அது நம்ம மரத்து மேலே இருக்கிறதே எனக்கும் தெரியாது. அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில்? இல்லை, அங்கேருந்து அப்படின்னு ஒரு சவுண்டு விடுவோம். கேட்குமா அது? 1 கேட்கும், கிலோமீட்டர் நல்லா கேட்கும். நீங்கள் கீழே 3 கிலோமீட்டர் வரை கேட்கும். எங்களால் எவ்வளோ சவுண்டு கொடுக்க முடியும் அவ்வளோக்கு சவுண்டு கொடுப்போம். அது மான்கத்துற சத்தம். ஓகே. இந்த சத்தம் தான் எங்களுக்கு சமிசையாக இருக்கும். அப்போ அப்படி நாங்கள் யாராவது வந்துட்டானா இப்படி ஒரு சத்தத்தை கொடுத்தோம்னா அங்கே உஷாராயிடுவாங்க. இல்லை, சம்டைம்ஸ் உண்மையாகவே மான் கத்துதுன்னா கன்ஃபியூஸ் ஆகும்ல? இல்லை, அது கூடுமானவரை கத்தாது. ஏன்னா மான் வந்து இரவு நேரங்களில் தான் அதிகமாக கத்தும். ஓகே. பகல் நேரங்களில் கத்துறது அபூர்வமாக இருக்கும். அது இன்னொன்று என்ன செய்வோம்னா, கல் இருக்குல்ல, அந்த கல்லை தூக்கி இன்னொரு கல் மேலே போட்டோம்னா டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும்போது டன்னு வரும் அந்த கல் உருண்டு. இந்த சத்தமும் இங்கே கேட்கும். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா உஷாராகிறதுக்கான ஒரு சமிசைகளை நாங்களே உருவாக்கிக்குவோம். அஸ்கியில் தான் பேசணும். ஆனால் சில இடங்களில் சுதந்திரமாக பேசுகிற இடங்கள்லாம் இருக்குது, பாட்டு போட்டு நடனமாடுற இடங்களும் இருக்குது. துப்பாக்கி பேச்சு கொடுக்கும்போது மணியாச்சி பள்ளத்துக்குள்ள கொண்டே கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே அடர்ந்த வனப்பகுதி, மனித நடமாட்டமே இல்லாத பகுதி. அங்கே வந்து நம்ம எத்தனை ஈடு வேணாலும் விடலாம், எவ்வளோ சவுண்டு வெளியில் கேட்காது. ஓகே ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காடுகள் நமக்கு சாதகமாகவும் இருந்தது, பாதகமாகவும் இருந்தது. ஓகே. உயிருக்கு ஆபத்தான சூழல் என்னைக்காவது வந்திருக்கா காட்டுக்குள்ளே, வீரப்பன் அவர்களுக்கோ இல்லை மற்றவர்கள்? இல்லை, அதாவது பொதுவாக சண்டை நடக்கும்போது பேராபத்து இருக்குது. நாம் போகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து தினேஷ் இன்ஸ்பெக்டரோட சண்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் எஸ்பி ஹரிகிருஷ்ணா சஹில் அகமதோட சண்டை, ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனோட சண்டை, இப்படி எண்ணற்ற போர்க்களங்கள் உள்ள நடந்திருக்கு. அப்போல்லாம் அவங்க பயமுறியாமல் துப்பாக்கியில் அடித்த வரலாறுகள் உண்டு.
ஆனால் நாங்கள் இருக்கும்போது உயிருக்கு பேராபத்து அப்படிங்கிறது காட்டெருமையால் ஒரு தடவை வந்திருக்கு. அதுக்கப்புறம் வாழமொழி பள்ளத்தில் நடந்த சண்டையால் வந்திருக்கு. அதற்கு பிறகு எங்களுக்கு தெரிய வந்து வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலில் உயிர் பயம் ஒன்றும் இல்லை. நேரடியாக போய் காவல் நிலையத்துக்களை வந்து கட்டி போட்டு காவலர்கள் எல்லாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு போனது. அங்கே வந்து அவர்கள் கட்டி போட்டுட்டு எடுத்துகிட்டு போனதுனால வந்து உயிர் பயம் இல்லை. ஆனால் வீரப்பனார் ராஜகுமாரை அழைத்து காடுகளுக்குள் வைத்திருந்த 63வது நாளில் ராஜகுமாரோடு காடுகளுக்குள் அழைத்து செல்லப்பட்ட கர்நாடகத்தினுடைய திரைப்பட இணை இயக்குனராக இருந்த நாகப்பா மாரடைக்கு என்கிறவர், அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, யதார்த்தமாக உட்காந்து பேசி இந்த அரசாங்கம் ரெண்டுமே வந்து நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, எவனாவது ஒரு தலையை வெட்டியை கொண்டு நடு ரோட்டில் வச்சுக்கிட்டு வந்தால் தான் கேட்கும் பொறுக்கு அப்படின்னு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்குள்ளாகவே ஒரு இது வந்ததுலேயே நம்ம தான் கடைக்கோடி கடைக்குட்டி, நம்ம தான் இழிவானவன், வந்தவன்லாம் வசதி படைச்சவன், நம்ம தலையை தான் இவங்க வெட்ட போகிறாங்க அப்படின்னு இவனுக்குள்ளேயே ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டு ஆனால் இரவு டேராவுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா அருவாளை எடுத்து வீரப்பனாரை வெட்டிடுறான். ஓகே. அப்போ டேரா கட்டி தூங்குறாங்க. டேரா கட்டி தூங்கும்போது இவன் ஓங்கி வெட்டுகிற போது அந்த டேராவுடைய கயிறு தேக்கியும் தலையில் அடி விட்டு விடுது. கிட்டத்தட்ட 6-7 தையல் போடுகிற அளவிற்கு காயம், ரத்தம் ஊற்றிருக்கு. அதுக்கு பிறகு தான் வந்து சுதாரித்துக்கணும். அது வந்து அதாவது வந்து அந்த நாகப்பா மாரடைக்கு வந்து வாயை பிடிச்சி இழுத்துருக்கான் வீரப்பனை கொல்றதுக்கு. அப்போ அந்த வாய்க்கில் கை வச்சிருக்கான் பாருங்க, அந்த அந்த விரலையே கடிச்சிருக்கிறாரு, கடிச்சு துடிக்கிற அளவுக்கு கடிச்சிருக்கிறாரு அவர் தப்பிப்பவருக்கு. அங்கே வந்து ஒரு உயிர் பயம் அவருக்கு நடந்திருக்கு. கடைசி காலங்களில் 2000 வருஷத்தில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு வந்து அந்த நாகப்பா மாரடைக்கையை கட்டி வச்சு மக்கினால் சுற்றங்கிற காலகட்டத்தில் தான் மரியாதைக்குரிய நக்கிரன் கோபால் அவர்களுடைய ஏற்பாட்டில் அவன் கட்டி வச்சிருந்ததை அவுத்து ஓடி போயில்லைன்னா என்னை இந்த கொலை வழக்கில் சேர்த்துருவாங்க, ஏற்கனவே கந்தவேல் கொலை வழக்கில் என்னை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்க விட்டவரில். அதுலேருந்து தான் நான் எதுவும் பண்ணலை இல்லை அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். நாகப்பா மாரடைக்கு வந்து தப்பிச்சு ஓடிட்டாப்புல. அதுக்கு காரணமாக இருந்தது அண்ணே நக்கிரன் கோபால். ஆனால் இருந்திருந்தால் கண்டிப்பாக கொண்டிருப்பாங்க, அதை மன்னிச்சு விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை நாகப்பா மாரடைக்கு உருவாக்கினார். ஆனால் அவரை மேலே கோவம் வரலையா தப்பிக்க விட்டார் அப்படின்ட்டு? அதனால தானே பிறகு நக்கிரன் கோபால் காட்டுக்குள்ளே போக முடியலை. ஓகே. அவர் வீரப்பனார் வந்து அதற்கு பிறகு கர்நாடகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை கடத்தி காட்டுக்குள்ளே வச்சுருக்கும்போது கூட பேச்சுவார்த்தைக்கு நக்கிரன் கோபாலை வரக்கூடாதுன்னு தானே சொன்னார். ஏன் ராஜகுமார் விடுதலைக்கு நான் வந்து நக்கிரன் குடும்பம் காட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடையே போட்டார்ல. போயிருந்தால் நக்கிரன் கோபாலையும் முடிச்சு விட்டுருப்பார். ஏன்னா அன்னைக்கு வந்து ஆசிரியரே அவர் பேசியிருக்காரு, ஆசிரியரே உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் மகா முட்டாத்தனமான வேலையை செஞ்சு விட்டீங்க, நீங்கள் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், நீங்கள் கேட்கலாம், இனிமேல் காட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுலேருந்தானே நக்கிரன் குடும்பம் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகலை. பட் அந்த இறுதி காலகட்டங்கள் என்பது அப்படி ஒரு மரண சம்பவத்தை வீரப்பனார் சந்தித்தார். ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ காட்டுக்குள்ளே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, அடிப்படுது அப்படின்னும் போது மாத்திரை மருந்து இது எல்லாமே வந்து அங்கே இருக்க ஒரு நபரை வச்சு நம்ம வெளியே கூட வாங்கிட்டு வந்துக்கலாம். பட் தையல் போடுற அளவுக்கு ஒரு அடிப்படுது அப்படின்னா அப்போ எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியாது, எப்படி அதை சமாளிப்பீங்க? இல்லை, அந்த நீங்கள் சரியான கேள்வி. உன்னிமுள் செடின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த உன்னிமுள் செடியினுடைய இலைகளை பிடுங்கி கசக்கி அதுலேருந்து சாறு எடுத்து அந்த வெட்டுக்காயங்களில் போட்டாவே சீக்கிரம் ஆறிடும். அதில் கொஞ்சம் மஞ்சளை கலக்கணும், மஞ்சத்தூள் இருக்குல்ல, அந்த மஞ்சத்தூளை கலந்து வீரப்பனாருக்கே வந்து தையல் போடலையே. ஓகே. அவருக்கே தலையில் வந்து அந்த மஞ்சள் தலையில் இந்த இடத்துல. அப்போ இப்போ காடுகளுக்குள்ள இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கந்தசாமி என்கிற அன்னை சத்தியமூர்த்தி வந்து துப்பாக்கியை கலட்டி இப்படி மாட்டிகிட்டு இருக்கும்போது ரிவர்ஸில் தோட்டம் அடிச்சிருச்சு. ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு கூட வந்து ஒரு 7-8 தையல் போடணும், அதெல்லாம் போடலை. உன்னிமுள் செடி அந்த செடியுடைய இலைகளை பிடுங்கி கசக்கி அதை கட்டி அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் அந்த செடி இங்கே இருக்க இடத்துல கிடைக்கணும்ல? இல்லை, எல்லா காடு முழுக்க பறஞ்சிடும். ஓகே. காடே அதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து அண்ணன் முத்துக்குமாரும் சுவா முத்துக்குமார் தமிழ் தேசிய மீட்சி படை தலைவரும் அண்ணன் மணிகண்டனும், அங்கே பேர் வந்து முத்துக்குமாருக்கு ஐயாவு, மணிகண்டனுக்கு பேர் கோவாலு. இந்த ஐயாவும் கோவாலும் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது டவக்குன்னு கையை முறுக்கி விட்டார் மணிகண்டன். ஓகே. டவக்குன்னு இந்த கையை வந்து ஒடிஞ்சிருச்சு. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படி திருகிடுச்சு கை. யாருக்கு? முத்துக்குமாருக்கு. துண்டிக்கிறார் அப்படியே. ஓச்சிரா எப்படா நம்ம வெளியில் போகிறது, எங்கடா போகிறது அப்படின்னு கத்துறாரு கடந்து.
உடனே அதே இப்படி இப்படி திருகினதை உடனே சேத்துக்குழி ஒடியாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படக்குன்னு இப்படி அடித்து கரெக்ட் பண்ணிவிட்டு உடனே என்ன செஞ்சார், அப்படியே கையை வச்சுருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இலத்தலைகள்லாம், அதாவது முடக்கத்தான் இலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முடக்கத்தான் இலையை பிடிங்க அது கல்லில் போட்டு நல்லா நச்சு விட்டு பச்சை இதில் வச்சு கட்டி ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கோங்க சரியாயிரும். அப்படிலாம் ஆயிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது. ஓகே. ஸோ அப்போ காட்டுக்குள்ளேருந்து வெளியே தப்பிச்சு வர்றது அப்படிங்கிறது உங்கள் யாருக்குமே அங்கே தோணவே இல்லையா? எல்லாருமே முழு ஈடுபாடு தான். நீங்கள் மீட்சிப்படை வந்து ஏன்னா 1 நாளைக்கு 2 நாளைக்கு அப்படிங்கிறது அது சுவாரஸ்யமான ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். பட் அதன் பிறகு அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும் போது நமக்கு ஒரு பயம் வரும்ல? இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தானே இருக்கிறோம். இப்போவும் நான் அந்த வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்குறேன். என்னென்னா எந்த விதமான இங்கே வாழ்கிறதுக்கு போட்டி, பொறாமை, இருமாப்பு, ஏளனம், கேவலம், அவமானம் அங்கெல்லாம் எதுவுமே இல்லையே. ஆனால் இங்கே எல்லாமே இருக்கே. அப்போ இன்னைக்கு என் வயசுக்கு நான் திரும்பி பார்க்குற போது என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்த இடமே வனம் தானே, காடு தானே. இன்னொரு முறை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதான்னு இயங்குகிற ஒரு சூழல் தான் நமக்கு வருதே ஒழிய, இந்த வாழ்க்கை வந்து மனித மிருகங்களிடம் வாழ்வது, அங்கே மிருக மனிதர்களிடம் வாழ்வது. இதுதான் வித்தியாசம். அங்கே காடும் சார்ந்த வாழ்க்கை என்பது நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. இங்கே நாடும் மக்களும் சார்ந்த வாழ்க்கை நாசகரமான வாழ்க்கையாக இருக்குது. புரியுது. ஸோ அடுத்த நேருக்கு நல்ல விரிவாக பேசும், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.